கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிறது போல வியாழக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை நம்முடைய சபையில் வைத்து நாம் விசேஷித்த துதி ஆராதனை வைத்திருக்கிறோம். நீங்கள் நம்முடைய சபையின் சுற்று வட்டாரத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் கடந்து வாருங்கள். நிச்சயமாக இந்த கூட்டங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்கு நான் நம்புகிறேன். அதே போல் அந்த கூட்டங்களிலே உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிற ஒரு நேரம் நாங்கள் வைத்திருக்கிறோம். உங்களுக்கு யாருக்காயிலும் ஜெபம் செய்ய வேண்டுமானால், ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குமேயானால், உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் ஜெப குறிப்புகளே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புவீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சேர்ந்து இணைந்து ஜெபிக்க நாங்கள் வாஞ்சையாக இருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே போல் நம்முடைய சபையின் சார்பாக ரேமா பைபிள் காலேஜ் ஷராம்பூர் அஃபிலியேஷன் உடைய வேதாகம கல்லூரியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். 2 வகையான பாடத்திட்டங்களை வைத்திருக்கிறோம். பேச்சுலர் இன் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் மற்றும் டிப்ளமா இன் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ். உங்களுக்கு வேதாகம கல்லூரி இன்னும் தேவனை குறித்து ஆழமாய் நான் கற்றுக்கொள்ள வேண்டும், வருஷத்தில் ஒரு முறை தான் கிளாஸு, ஒரு முறை தான் எக்ஸாம் எழுத வரணும். ஷராம்பூர் யூனிவர்சிட்டியோடு அஃபிலியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் படிக்கிறது வீட்டில் உட்காந்தே படிச்சிடலாம். ஆன்லைன் கிளாஸஸ் தான். எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் நம்முடைய சென்டருக்கு நீங்கள் வர வேண்டும். நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நல்ல அப்ரூவ்டான ஒரு யூனிவர்சிட்டி. வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, ஷராம்பூர் என்று சொல்லுவார்கள். ஸோ அதோடைய சர்டிஃபிகேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்காயிலும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பார்களே, ஆனால் வேதத்தை குறித்து நான் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு, நிச்சயமாய் முக்கியமாக ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். மறுநாட்களிலே அந்த சர்டிஃபிகேட் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். நிச்சயமாய் உங்கள் தெரிந்தவரிடத்திலே இதை குறித்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரடியாக தேவனுடைய வசனத்துக்கு நேராக நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட உபாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நான் சத்தமாக வாசிக்க கேட்போம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுமா ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் கொடுத்த ஒரு ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்தம், ரொம்ப அருமையான வாக்குத்தத்தம் எது தெரியுமா? இந்த வசனம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டார். நீ போகும்போதும் நல்லா இருப்ப, வீட்டுக்கு உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பாய், நீ மிருக ஜீவனிடத்துல ஒரு 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 ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பார்ப்பாய். எல்லா காரியத்திலையும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல கட்டளை எடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் விருப்பப்படுகிற ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தேவ ஜனங்கள், சபைக்கு வருகிற ஜனங்கள் மாத்திரமல்ல, வெளியரங்கமாய் வாழுகிறவர்கள், தேவனை குறித்து அறிந்து கொள்ளாதவர்கள் கூட அவர்கள் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? ஆசீர்வாதமா இருக்கணும். என் பிள்ளை நல்லா இருக்கணும், ஐயா என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வீடு ரொம்ப அழகா இருக்கணும், நான் செய்கிற தொழிலில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறார்கள். இன்னைக்கு எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு எதுக்கு மேலே இருக்குது? ஆசீர்வாதத்துக்கு மேலே இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா 5 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கிறேன், அது எப்போ வட்டி குட்டி போட்டு எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். ஐயா என் பிள்ளைய படிக்க வச்சிருக்கிறேன், அவன் எப்போ வளர்ந்து அவன் எனக்கு உதவுவான் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஐயா ஒரு மரத்தை நட்டு வச்சிருக்கிறேன், அது என்னைக்கு பழங்களை கொடுக்கும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேலை பார்க்கிறவங்க சம்பளத்தை எதிர்பார்க்கிறாங்க. எல்லா காரியத்திலும் மனிதர்களுக்கு இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷனே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க இருக்கிற இடத்துல, வாழ்ற ஊர்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வச்சிருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. 2வது ஆண்டவர் சொல்றாரு, பட்டணத்துல மாத்திரம் இல்ல, வெளியையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஊர்ல மட்டும் இல்ல, உலகத்திலும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க.
மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நம்ம போன வாரத்திலிருந்தே சில ஜெப குறிப்புகளின் இடத்துல வருகிறது எல்லாமே, ஐயா கற்பத்தின் கனி இழந்து போயிருக்கிறேன், திருமணமாகி இத்தனை வருஷங்கள் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, பிள்ளை இல்லையா, ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நிறைய பேர் கற்பத்தின் கனி இழந்து போய் ஒரு ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தையை நான் பெற்றுக்கொள்ள முடியாதா, ஒரு எதிர்பார்ப்போடு வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். உன் மாடுகளின் பெருக்கமோ அப்படின்னா காரியம் என்ன தெரியுமா, நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அந்த காலத்துல ஒரு பெரிய எஜமானா என்ன சொல்லுவாங்கன்னா, யார் 10 மாடு வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய பணக்காரங்க. 1990 80 நாட்களில் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் பணக்காரன் ஒரு ஜமீன்தார்னு எப்படி கணக்கு பண்ணுவாங்க தெரியுமா, வீடு இருக்கணும், அவனுக்கிட்ட ஒரு 100 மாடு 150 மாடு இருக்கணும், ஒரு 200 ஆடு இருக்கணும், 300 கோழி இருந்துச்சுன்னா அவன் தான் ஊரில் ஜமீன்தார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். ஹல்லேலூயா. உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆட்டு மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவரின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். இவ்வளவு இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு மனுஷன் எதை தேடி தான் ஓடிட்டு இருக்கிறான், இந்த ஆசீர்வாதத்தை தேடி தான் ஓடிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, I will bless you, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாவற்றிலும் நீ எதிலையும் குறைவுபட்டு போகாதபடி, குறைவுள்ளவனாய் உன்னை அழைக்கிற தேவன் அல்ல, நிறைவுள்ளவர்களாக பரிபூர்ணம் உள்ளவர்களாக உங்களை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்றார். இயேசுவானவர் அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கிறார், தெருவில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் ஓடி வர்றான். ஓடி வந்த ஆண்டவரை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, ஐயரே என்னுடைய மகன் ஒரு வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிறார். எப்படி இருக்கிறாரு, வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு வந்த வியாதி ஒரு விசித்திரமான வியாதி. என்ன தெரியுமா, பிசாசு அவனை ஆட்கொள்ளும் பொழுது, தண்ணியை பார்த்தா பொத்துன்னு போய் விழுந்துடுறான், நெருப்பை பார்த்தா பொத்துன்னு போய் விழுந்துறான். இவனை காப்பாத்துறதுக்கே எங்களுக்கு கடினமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சொல்றோமே, ஐயா எத்தனையோ சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறோம், உடைந்து போகிறோம். எங்க குடும்ப சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நொறுக்கப்பட்டு போகிறோம். ஐயா எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாமதித்து கொண்டே இருக்கிறது. இந்த பையனுடைய அப்பா வந்து சொல்றாரு, பிசாசு அவனை அலக்களிக்கும் பொழுது அவன் பல்லை கடித்துக் கொள்கிறான், வாயிலிருந்து நுரை தள்ளுகிறது, தீய பார்த்தா பொத்துன விழுந்துறான், தீக்குள்ள போயிட்டு தண்ணிய பார்த்தா தண்ணிக்குள்ள விழுந்துறான். யா என் பிள்ளைய தூக்கிட்டு எங்கெல்லாமோ ஓடிட்டேன், எந்தெந்த ஜனங்களாமோ பார்த்து விட்டேன், என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கல, என் வாழ்க்கையில எந்த காரியமும் நடக்கல, ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்கிறான். மார்க் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நினைச்சு பாருங்க, ஒரு அப்பாவுடைய இருதயம் எவ்வளவு உடைக்கப்பட்டிருக்கும். தன் பிள்ளை தண்ணியை பார்த்தா பொத்துன்னு விழுந்துடுறான், தீய பார்த்தா தீக்குள்ள போய் விழுந்துடுறான். இருதயம் எவ்வளவு உடைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, we are waiting for your blessing. இன்னைக்கு ஒருவேளை ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில என் முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? என் புருஷன் குடிச்சு வெறிச்சு அநியாயமாய் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்குமா? என் பிள்ளைங்க போதை மருந்துக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு அவர்கள் தன்னுடைய நேரத்தையும் வாழ்க்கையும் வீணாக்கி கொண்டிருக்கிறார்களே, ஆசீர்வாதம் கிடைக்குமா? மாறுமா? என்னுடைய பிஸ்னஸ்ல நான் எல்லாவற்றிலும் தோற்று போய் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா? கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நீ கையிட்டு செய்கிற வேலைகளில் தேவன் உன்னோடு கூட இருந்து ஒரு பெருக்கத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கச்சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த தகப்பனார் இவ்விதமாக சொல்லுகிறார், we are waiting Lord. ஆண்டவரே காத்திருக்கிறோம், ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கலாம். ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியத்தை சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து போதித்த அந்த தகப்பனுக்கு சொன்ன 2 காரியத்தை உங்கள் மத்தியில் வேகமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது வாசிப்போம், மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு அந்த தகப்பனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிப்பாயானால், நீ விசுவாசிப்பாயானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அந்த பையன், வாலிப பையனுக்கு வியாதி வந்திருக்கிறது, பிசாசுடைய போராட்டம் வந்திருக்கிறது. அந்த தகப்பனிடத்துல குறைவுபட்டு போன காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம் குறைவுபட்டது. இன்னைக்கு நமக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நடக்காம தாமதமா போயிட்டு இருக்கு தெரியுமா? நம்ம நினைக்கிற ஆசீர்வாதம் ஏன் வாழ்க்கையில கிடைக்கல தெரியுமா? ஆண்டவருக்கு மேல நமக்கு விசுவாசம் இல்லை. உலக பிரகாரமான காரியத்துக்கு மேல விசுவாசத்தை வச்சுட்டு இருக்கிறோம். வேறு மனுஷனை நம்பிட்டு இருக்கிறோம், வேறு உறவுகளை நம்பிட்டு இருக்கிறோம். அந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வார்கள், இந்த மனுஷன் வாழ்க்கையில உதவி செய்வார்கள் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம காத்துட்டு இருக்கிறோம். எந்த மனுஷனும் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியாது. எந்த ஊழியக்காரங்களும் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியாது. எந்த சபையோ எந்த காரியங்களோ உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அற்புதத்தை செய்ய முடியும். ஏன் தெரியுமா? இந்த அப்பா ஒரு காரியத்தை பண்றார். என்ன பண்றாருன்னா, சீஷர்கள் எல்லாம் வராங்க. வரும் பொழுது இவர் ஒரு காரியத்தை பண்றாரு. வேகமா ஓடி போய் சீஷர்கிட்ட போய் சொல்றாரு, எப்பா என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதம் குறைவுபட்டிருக்கிறது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நிம்மதி குறைவுபட்டிருக்கிறது, பிரச்சனையோடு போராடிட்டு இருக்கிறான், என் பிள்ளை வாழ்க்கை மாறணும்னு போய் கேட்குறான். யார்கிட்ட கேட்டிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்டிருக்கணும். ஃபெய்த் யாருக்கு மேல வைக்கணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு மேல வைக்கணும். இன்னைக்கு ஜனங்கள் யாருக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க? பார்க்கிற ஊழியக்காரனுக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. தப்பு சொல்லல, ஆனா உங்களுக்கு அற்புதம் செய்கிறவங்க ஊழியக்காரங்க கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்யறது சபை இல்லை, ஆண்டவர் தான் அற்புதத்தை செய்யணும். இன்னைக்கு சில ஜனங்கள் பார்க்கும் பொழுது அவங்க செய்யற ஒரு காரியம், அங்க போனாதான் விடுதலை கிடைக்கும், இங்க போனாதான் விடுதலை கிடைக்கும், அங்க போய் உட்கார்ந்தாதான் விடுதலை கிடைக்கணும். நோ, ஆண்டவர் சொல்றாரு, யாரு கர்த்தரை முழுவதுமாய் நம்புகிறார்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், வனாந்திரமாக இருக்கலாம், கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். போராட்டமாக இருக்கலாம், கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். ஆகார் உட்கார்ந்திருந்தது சபை அல்ல, ஆகார் உட்கார்ந்திருந்தது வனாந்திரம். ஆகார் இருந்தது தோட்டம் அல்ல, ஒரு காட்டுக்குள்ள கிடக்கிறான். அவளை பார்த்து நல்லா இருக்கிறியான்னு கேட்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆனா நம்பிக்கையா ஆண்டவருக்கு மேல வைக்கிறான். இன்னைக்கு அற்புதம் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? உங்க நம்பிக்கை மனுஷனுக்கு மேல இருக்குது. இன்னைக்கு அற்புதம் தாமதமாவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க நம்பிக்கை மனிதனுக்கு மேல வைத்து கொண்டிருக்கிறோம். வேத புஸ்தகத்துல கானா ஒரு கல்யாண வீட்டுல இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். குறைவு வருகிறது, சாப்பாடு குறை, திராட்சை ரசம் குறைவுபட்டது. எல்லாருமே பார்க்குறாங்க, என்னையா பண்றது, என்ன பண்ண முடியும்? இந்த காலத்திலேயாவது சாப்பாடு குறைவுபட்டா பக்கத்து ஹோட்டல்ல உடனே போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா திராட்சை ரசம் செய்யறது அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல. இட் வில் டேக் சம் டேஸ். நல்ல ஒரு திராட்சை ரசம் செய்யணும்னா எத்தனையோ வருஷங்கள் எடுக்கும். அதை மண்ணுக்குள்ள புதைச்சு வைத்து அதை எத்தனையோ நாட்கள் அதுக்கான காரியங்களை செய்தால்தான் அது ஒரு விலை உயர்ந்த திராட்சை ரசமாக மாற்றப்படும். உடனே செய்ய முடியாது.
அந்த கல்யாண வீட்டில் குறைவு வருது. உடனே கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, மரியாள்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏம்மா இப்படி ஒரு குறைவு வந்து விட்டது, நீ எப்படியாவது இயேசுவிடத்தில் பேசு அப்படிங்கிறாங்க. இந்த அம்மாவும் சந்தோஷத்தோடு போகுது. என்ன நினைக்குது, என் பிள்ளை தானே, இயேசு கிறிஸ்து யார் தான், என் வயிற்றுல 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்துருக்கிறேன், அந்த இயேசுவிடத்தில் போவோன்ட்டு போகிறாங்க. போயிட்டு இப்படி குறைவுபட்டுச்சு, சாப்பாடு குறைஞ்சி போச்சு, திராட்சரசம் போச்சு, இனி இந்த குடும்பத்தில் திராட்சரசம் இல்லைன்னா அவமானம் அப்படிங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மலையாள பார்த்து கேட்குறாங்க, உனக்கும் எனக்கும் என்ன சொந்தம் இருக்குது, ஹூ யூ ஆர் டு மீ, நீ யாரு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாம், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க தான் முடியும், ஆனால் அற்புதத்தை ஆண்டவர் தான் செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்பிக்கையை பாஸ்டர்ஸுக்கு மேலே உறுதியாக வச்சிருவாங்க. அவங்க ஜெபம் பண்ணால் எல்லாம் நடந்துடும், அவங்க ஜெபம் பண்ணால் எல்லாம் உடஞ்சிரும், அவங்க ஜெபம் பண்ணால் கையை தலையில் வச்சுட்டா போதும் அற்புதம் நடந்துடும். ஆண்டவர் கேட்கிறாரு, நான் கேட்டாலே ஆண்டவர் என்ன பார்த்து கேட்பாரு, ஏய் உனக்கு எனக்கு என்ன, அவங்களுக்கு தேவைன்னா முதல்ல கூப்பிடட்டும், முதல்ல நீங்கள் கூப்பிட ஆரம்பிச்சாதான் நாங்கள் சப்ளிமெண்ட்ரி உங்களுக்காக உதவி தான் செய்ய முடியும். ஆண்டவரே இப்படி நெருக்கத்தில் இருக்கிறாங்க கண்ணோக்குங்கப்பா, ஆண்டவரே இப்படி பாடுகளில் இருக்கிறாங்க கண்ணோக்குங்க ராஜா. உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ஹேவ் ஃபெய்த் இன் காட். உங்களுக்கு தேவனுக்கு மேலே நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு நம்பிக்கை வச்சதுக்கு பிறகு தான் எங்கள் நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லணும், ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுறோம், அப்படின்னா தான் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு அற்புதம் தாமதமாக காரணமே மனுஷனுக்கு மேலே நம்பிக்கை வச்சிருவாங்க. இந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோமா அது நடந்துடும், ஏன் அவர் மட்டும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா போதும், நான் ஒன்றுமே செய்ய வேண்டாம், வாழ்க்கையில் அற்புதமே நடக்காது. இன்னைக்கு இதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் தோல்விகள், போராட்டங்கள், பிரச்சனைகள். எத்தனையோ ஊழியங்களுக்கு எத்தனையோ கோடிகளை நீங்கள் அனுப்பலாம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபாய் அனுப்பலாம், எத்தனை ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்பினாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏன் நடக்கலை தெரியுமா, ஆண்டவருக்கு மேலே இருக்கிற விசுவாசம் குறைந்து போய் ஊழியக்காரனுக்கு மேலே இருக்கிற விசுவாசம் கூடிட்டு இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக உங்களிடத்தில் பேசுகிறாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறது, கர்த்தரை நம்புவது எனக்கு நலமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவாக ரொம்ப வைராக்கியமாக சொல்கிறாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நான் நம்புகிறேன். ஆண்டவர் அந்த கல்யாண வீட்டில் பார்த்து கேட்குறாரு, மரியாளை பார்த்து, சொந்த அம்மா தான் பெற்றெடுத்தவள் தான், மரியாளுக்கே அந்த இடத்துல அங்கீகாரம் இல்லைன்னா ஊழியக்காரனுக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது. ஊழியக்காரனுக்கு வேலை என்ன தெரியுமா, உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே வழக்காடலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எப்படியாவது ப்ளீஸ் பண்ணலாமே தவிர ஆண்டவர் கையெழுத்து போடலைன்னா அற்புதம் நடக்காது. ஆண்டவர் கையெழுத்து போடலைன்னா கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் கையெழுத்து போடலைன்னா பிஸ்னஸில் உயர்வை பார்க்க முடியாது. ஆண்டவர் கையெழுத்தை போடலைன்னா வாழ்க்கையில் உயர்வை பார்க்க முடியாது. ஆண்டவரை நம்புங்க, மனுஷரை நம்ப வேண்டாம். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே உறவுகளை நம்பிட்டேன், நண்பர்களை நம்பிட்டேன், மனுஷரை நம்பிட்டேன், பாஸ்டரை நம்பிட்டேன், என் சபைக்கு மேலெல்லாம் நம்பிக்கையை வச்சுட்டேன், ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் விட்டுட்டு உங்களை மட்டும் நம்ப போகிறேன், உங்களை மட்டும் உறுதியாய் பிடித்து கொள்ள போகிறேன். நிச்சயமாய் தேவன் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த அப்பா செய்த தவறு சீஷர்கிட்ட போய் கேட்குறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு, அதெல்லாம் விட்டுட்டு சீஷர் இடத்துல போய் கேட்குறாரு, அற்புதம் நடக்கலை. ஆனால் கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு, புட் யுவர் ஃபெய்த் இன் காட். முதல்ல உனக்கு விசுவாசம் வேணும். வாழ்க்கை மாறுறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கணும். ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை பற்றி சொல்லுமா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் சத்தமாக வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றவைகளினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும்னா ரெண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இவ்விதமான போராட்டங்கள் நீங்கள் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். இன்னைக்கு மனுஷன் பிரச்சனையோடு கூட போராடிட்டே இருக்கிறான், வியாதியோடு போராடிட்டு இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலையே. பிரச்சனையோடு போராடிட்டு இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே.
பிள்ளைங்க வாழ்க்கையை குறித்து கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஜெபமும் இல்லை, உபவாசமும் இல்லை. அங்கே இருக்கிற பெரிய பெரிய மூப்பர்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. மார்க் 2:18 முதல் 20 வரை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிப்பீங்கன்னா எல்லாரும் உபவாசம் பண்ணுறாங்க. ஆனால் இயேசு கூட இருக்கிற சீஷர்கள் ஏன் உபவாசம் பண்ணலாம் அப்படின்ட்டு இயேசுவை பார்த்து கேட்குறாங்க. உங்கள் கூடயே தான் நடக்கிறாங்க, அவனுங்கள்லாம் உபவாசம் பண்ணுறாங்க. அந்த பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் உபவாசம் பண்ணுறாங்க, இவங்க உபவாசம் பண்ணுறாங்க, ஏன் உங்கள் கூட இருக்கிறவங்க உபவாசம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு இயேசுபாவை பார்த்து கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொல்கிறாங்க, மணவாளனோடு இருக்கிற நண்பர்கள், மணவாளன் இருக்கிறவரை அவங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு தெரியும், அதனால உபவாசம் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படுவார், அன்னைக்கு பிரச்சனை வரும், அப்போ என்ன பண்ணுவாங்க? உபவாசம் பண்ணுவாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு வாழ்க்கை ஆண்டவர் சந்தோஷமாக வச்சிருக்கிறார். சில நேரத்தில் போராட்டங்கள் வராமல், பிரச்சனைகள் வராமல் ஆண்டவர் பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கிறார். மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய கிருபை உங்களை விட்டு எடுபடும்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு செகண்ட் அவருடைய பிரச்சனை நம்மளை விட்டு போகும் அப்படின்னா அதுக்கு பிறகு முட்டங்கால் போடாமல் வாழ்க்கையில் எழும்பவே முடியாது. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கே உங்கள் ஜெப நேரத்தை கூட்டிருங்க. இன்னைக்கே தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் யூடியூபை பார்க்கிற நேரத்தை பார்க்கலாம், ஜெப நேரத்தை கூட்டுறேன்ப்பா. டிவியை பார்க்கிறத காட்டிலும் 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன்ப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தை செலவழிக்கிறத காட்டிலும் நான் ஜெபம் பண்ணுறேன் தகப்பனே. ஒரு நாள் உல்லாசமாக சுத்துறதை காட்டிலும் உபவாசித்து உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. 2வதாக அந்த வியாதி குணமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், இவ்வகை போராட்டங்கள், இவ்வகை பிரச்சனைகள் ஜெபத்தினாலும் அன்றி உபவாசம் இல்லாம மேற்கொள்ளவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அமெரிக்காவில் டான் மோயன் என்ற ஒரு பெரிய ஆராதனை வீரர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பாடல்கள் இன்னைக்கு உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பாடல் உண்டு, God will make a way where there seems to be no way. எத்தனையோ ஜனங்களுக்கு அவருடைய சாட்சி மாத்திரமல்ல, இந்த பாடல்கள் ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறது. அவருடைய சாட்சியை குறித்து இந்த காலை நேரத்தில் நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அதில் இவ்விதமாக எழுதப்பட்டிருந்தது. ஒரு நாள் இரவு நேரத்தில் அவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நடு இரவில் தன்னுடைய மாமியார், மனைவியுடைய தாயார் இவருக்கு ஒரு ஃபோன் செய்கிறார்கள். செய்து சொல்றாங்க, டான் மோயன், என்னுடைய 2வது மகள் திடீரென்று என்னுடைய வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது விபத்தில் சிக்கி கொண்டார்கள். பிள்ளைகள் எல்லாருமே அந்த வாகனத்தில் இருந்தார்கள். புருஷனும் மனைவியும் ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து இருந்தாங்க. 9 வயசான ஒரு பையன் அந்த கார் ஆக்சிடென்ட்ல கார்ல இருந்து வெளியே பறந்து போய் ஸ்பாட்ல மரித்து விட்டார். இப்பொழுது இருக்கிற மீதி போனவர்களை எடுத்துக்கொண்டு ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இவர் வேகமா ஓடுறாரு. பிள்ளைங்களுக்கு என்னாச்சோ தெரியலையே, என்ன நடந்தது தெரியலையேன்னு வேகமா போறாரு. போயிட்டு இருக்கும் போது ஆண்டவரை பார்த்து கேட்டார், ராஜா என்ன பண்றது தகப்பனே, எல்லாரும் உடைக்கப்பட்டு இருக்கிறோமே, இப்படி ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டானே ராஜா, என்ன பண்றது? குடும்பத்தில் துக்கம், குடும்பத்தில் போராட்டம், குடும்பத்தில் கண்ணீர், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், நான் வாசலை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறேன். இவரும் போறாரு, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாரு. டாக்டரை பார்த்து கேட்குறாரு, டாக்டர் என்ன நிலைமை? அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான் முடிந்தது, இனி இவங்க பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை, இனி இவங்க பிழைக்கிறதுக்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை, அவ்வளவுதான் என்று கண்ணீரோடு சொல்லுகிறார்கள். இவர் மறுபடியும் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு சொன்னாரா, ராஜா இது மருத்துவர்களால் முடியாது, ஆண்டவரே இப்படி சமூகத்தில் முட்டங்கால் போட்டு சொன்னாராம், உபவாசத்தோடு சொன்னாராம், விசுவாசத்தோடு சொல்லுகிறார், ராஜா நீர் காப்பாற்றும், விடுதலையை தாரும், வெற்றியை தாரும், நெருக்கங்களை மாற்றும், போராட்டங்களை மாற்றும், வியாகுலங்களை மாற்றும், கண்ணீரை மாற்றும் என்று கதறி கொண்டிருக்கிறார். நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? எந்த டாக்டர் முடியாது என்று சொன்னார்களோ அவர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் கதவை திறக்க ஆரம்பித்தார்.
அவர்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது, குணமாக்குதலின் கதவுகள் திறக்கப்பட்டது, வியாதியின் கதவு அடைக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாராம். அந்த குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் எழுப்பினார். இன்றைக்கு உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிற டான் மோயன் என்று அழைக்கப்படுகிற ஒரு வல்லமையான ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் போகிற இடத்துலலாம் இந்த சாட்சி சொல்லுவாராம், God will make a way where there seems to be no way. நீங்க ஒருவேளை ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கையில நீ என் புருஷன் திருந்தவே மாட்டாரு, இனி என் வாழ்க்கையில பிள்ளை பிறக்கவே செய்யாது, இனி என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வருகிற நாட்கள்ல நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். 3 காரியம்: ஜெபம், விசுவாசம், உபவாசம். அந்த பையனை பார்த்து சொல்றாரு, கமான் எழும்பு அப்படிங்கிறார். அவன் மயங்கி விழுறான். எல்லாரும் நினைக்கிறாங்க பிள்ளை செத்து போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் 2 தட்டு கமான் எழும்பு அப்படிங்கிறார். அவன் எழும்பி எல்லாருக்கும் முன்னாடி நிற்கிறான். எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். ஆண்டவர் மறுபடியும் டீச் பண்றாரு, இஃப் யூ ஹேவ் ஃபெய்த், உனக்கு விசுவாசம் இருக்கும்னா அற்புதம் நடக்கும். நீ ஜெபம் பண்ணுவனா அற்புதம் நடக்கும். உபவாசிப்பாயானால் அற்புதம் நடக்கும். ஆனால் நம்பிக்கையை மட்டும் யாருக்கு மேலே வச்சிடாதீங்க. இந்த உலகத்தில் எந்த மனுஷனை பார்த்தாலும் வச்சிடாதீங்க. ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை வைங்க. எந்த சபைக்கு மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம், ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை வைங்க. எந்த மனுஷனுக்கு மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம், ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை வைங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு நேரத்தை செலவு பண்ணுங்க. வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் உட்கார்ந்து வேதம் வாசிங்க. வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் பண்ணுங்க, ஒரு நேரமாவது உபவாசம் பண்ணுங்க. ஆண்டவரை பார்த்து, தகப்பனே குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், உயர்வை நாங்க பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், ஆடுகளின் மாடுகளின் பெருக்கத்தை நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வரும் நாட்களில் உங்களை சாட்சி உள்ள ஒரு பிள்ளையாக ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.